வியூவர்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்தியை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு வேலையை பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நேருக்கு நேரு சவால் விடுறாங்க. இவ்வளோ தூரம் பந்தக்காலம் நட்டுட்டோம், இதுக்கப்புறம் மோதிரம் மாத்திர நிகழ்ச்சி தான் இருக்குது, அதையும் நீ முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கார்த்தியும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பந்தக்கால்லாம் நட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த பந்தக்கால் விழுற நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு ஒரு பதட்டம். நம்ம கார்த்தி மேலே தான் அந்த பந்தக்கால் விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆதங்கத்தில் ஓடி வந்து அந்த பந்தக்காலை வந்து பிடிக்க வராங்க. இந்த பக்கம் ரேவதி வரத்தை பார்த்துட்டு நம்ம கார்த்தியும் அந்த பந்தக்கால் விழுறத பார்த்துட்டு ஓடி வராங்க. ரெண்டு பேருமே ஒரே பதட்டத்தோடு ஓடி வந்து அந்த பந்தக்காலை பிடிச்சிடுறாங்க. கடைசியில் நம்ம ராஜராஜன் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னதான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினச்சாலும் பார்த்தியா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பந்தக்காலை மறுபடியும் நட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவின்றது கடவுளுக்கே வந்து பிடிச்சிருக்கு. உனக்கு தான் வந்து அது விருப்பம் இல்லாத நீ என்னென்னமோ காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இது என்னமோ கடவுளுக்கு விருப்பமே இல்லாத காரியம்தான். ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று சேருவாங்க, அதை நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்கள் வேலை மட்டும் பார்த்துட்டு போங்க, எதுலேயும் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட பேசுகிறாங்க. நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இந்த பக்கம் ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி கிட்ட போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ போயிட்டு நான் வாங்கி கொடுத்த புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு வாமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் புடவை கொடுக்கறதுனால ரெண்டு பேக்குமே மாறி போயிடுது. அந்த ஒரு இதில் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ வேணா பாரு, நான் கொடுத்த புடவையை தான் என் பொண்ணு கட்டிட்டு வருவா அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட நம்ம கார்த்தி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே ரேவதி கார்த்தி கொடுத்த புடவையை தான் கட்டிட்டு வராங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு வராமல் வேற ஏதோ புடவை கட்டிட்டு வர அப்படின்னும் போது நீங்கள் வாங்கி கொடுக்கலையாமா அப்படின்றாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று கட்டிட்டு வந்தாச்சுல, இதுக்கப்புறம் மாற்றிட்டு வரதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, பாத்தியா இது கூட அவர் வாங்கி கொடுத்தது தான், அந்த புடவையை தான் கட்டிட்டு வரா, நீ நினச்சதெல்லாம் நடக்காது போல், நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று சேருவாங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது மட்டும் நடக்க விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சேலஞ்ச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணால் பண்ணு, நடக்கிறது என்னமோ கடைசியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்க போகுது, அதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ராஜராஜனும் மயிலும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மயிலுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ நம்ம ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இந்த மோதிர ஃபங்க்ஷனை மட்டும் எப்படியாவது நிறுத்தணுமே, எப்படி நிறுத்தது அப்படின்றாங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. கரெக்டாக மோதிரம் மாத்திர டைமில் நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த கேப்பில் ரேவதி கையில் நான் மோதிரத்தை போட்டுடுறேன், அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவை ஏதாவது ஒன்று பண்ணி அவன் அந்த இடத்துல இல்லாதபடி பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. அதேபடி பார்த்தீங்கன்னா நம்ம மயிலு பார்த்தீங்கன்னா அதே காரியத்தை செய்கிறாங்க. மயிலுக்கு ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யாமையாக இருப்பாங்க, அதுவும் கார்த்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து கரெக்டாக முடிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்தில் மோதிரம் மாத்திருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மருதுவை அந்த இடத்த விட்டு தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தியை வர வச்சிடுறாங்க. இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நேரங்காலம் போகுது அதனால மோதிரம் மாற்றி தான் ஆகணும், மோதிரத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை அந்த இருட்டில் வந்து மாற்ற சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம ரேவதி கையில் நம்ம கார்த்தியும் மோதிரத்தை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் ரேவதியும் கார்த்தியோட கையில் மோதிரத்தை போட்டுறாங்க. கரெக்டாக அது முடிஞ்ச உடனே மருதுவை கூட்டிகிட்டு வந்து இடத்துல நிறுத்திடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கிட்டே கேட்குறாங்க, நான் உனக்கு மோதிரம் போட்டு விட்டேனா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் தான் போட்டு விட்டீங்க அப்படின்றாங்க. என் கையிலையும் மோதிரம் அப்படியா அப்படின்னும் போது அந்த கையில் மோதிரம் இல்லாத நம்ம மருது பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இது ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த பக்கம் தான் சாய்வா, அதனால நம்ம விடக்கூடாது இதை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சுன்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை நினைக்க, அதே நேரத்தில் கார்த்தியும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. போனதும் என்னத்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போது நான் நினச்ச மாதிரி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிச்சுல, அப்போ எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கான், அதுதான் தப்பு, இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கட்டுமா அப்படின்றாங்க கார்த்தி. உடனே வந்து சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ கரண்ட் போச்சுல, அதுவும் என்னோடய பிளான் தான், அதுபடி வந்து நான் வந்து ரேவதி கையில் மோதிரத்தை போட்டுட்டேன், ரேவதியும் என் கையில் மோதிரத்தை போட்டேன், என்னடா விளையாடிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. உடனே ஆமாம் ரேவதி போட்ட மோதிரத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட மோதிரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு
சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம மருதுவோட கையில் போயிட்டு மோதிரத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த மோதிரம் காணும். உடனே மருது கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரேவதி கையில் மோதிரம் போட்டிங்களா இல்லையான்ட்டு. என்ன நடந்ததுன்னு எனக்குமே தெரியல அத்தை, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல இவனுங்க பிளான் பண்ண மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டானுங்க. அந்த இடத்துல கரெக்டாக மோதிரம் போட்டு முடித்தோடனே என்னை கூட்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கானுங்க. அந்த நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம மருது சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திகிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க, உன் வேலை இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னும் போது, ஆமாம் நீங்கள் போயிட்டு என்னோட பொண்டாட்டிக்கு இன்னொருத்தவங்க கையில் மோதிரம் போட சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதுவும் இல்லைம்மா, நீங்களே வாலண்டியராக வந்து என்னை கூப்பிட்ருக்கீங்களே, நான் வந்து இந்த இடத்துல சம்பவம் செய்யாமல் இருப்பேனா? அதை தான் இப்போ செஞ்சு விட்டுருக்கேன். இப்போ போய் நீங்கள் ரேவதி கிட்ட சொல்லுங்களேன், ரேவதி எதை எடுத்துக்கிறான்னு பார்த்துக்கலாம், உங்களால் முடிஞ்சால் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராக வந்து நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியால் போயிட்டு அதை சொல்ல முடியாதுல்ல. இப்போ சாமுண்டீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் மருது தான் நம்ம ரேவதி கையில் மோதிரத்தை போட்டதாகவே இருக்கட்டும். இப்போ போய் நம்ம ஏன் நம்ம ரேவதி கிட்ட சொல்லணும், ரேவதி வந்து இவன் மேலே ஏதாவது வந்து அந்த சாஃப்ட் கார்னர் வந்துடும், அவளுக்கு அவன் மேலே வந்து ஆசை வந்துடும், அதனால இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியா அந்த இடத்துல அமைதியாக இருந்துடுறாங்க. ஒரு பக்கம் வந்து கார்த்தி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் இவனுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லாமல் இந்த வீட்டில் இவனால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் கோவப்படுறாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரேவதி கையில் நம்ம கார்த்தி நம்ம ரேவதி கையில் போட்ட மோதிரத்தை நினச்சி நம்ம மயில் ராஜராஜன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதிக்கு தெரியாது நம்ம கார்த்தி தான் மோதிரத்தை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ரேவதி கார்த்தியை ஏற்றுப்பாங்க தான். ஏன்னா வந்து நம்ம ரேவதி மனசில் இப்போ கார்த்தி தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷனாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கலா கேட்குறாங்க, என்ன அத்தை மருது வந்து மோதிரம் போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கலா, இப்போ இவன் நினச்சது தான் இங்கே நடந்திருக்கு, உனக்கு தெரியுமா ஒன்று நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அத்தை என்ன சொல்கிறீங்க, மருது மோதிரம் போடலன்னா அப்போ யார் மோதிரம் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அவன் தான் வழக்கம் போல் அவனோட வேலையை காட்டிட்டானே, இருட்டில் மோதிரத்தை மாற்றி நம்ம அந்த இடத்துல மருது தூக்கிட்டு இவன் போயிட்டு ரேவதி கையில் மோதிரத்தை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து இதை சொல்கிறான் அப்படின்றாங்க. இப்போ வரைக்கும் ரேவதிக்கு மருது மோதிரம் போட்டதாக நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கலா கிட்ட சொல்கிறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க, எப்படி அத்தை இதெல்லாம் வந்து சாத்தியமாகும், நீ கவலைப்படாத, அவன் எப்படியும் சொல்ல மாட்டான், அதுக்குள்ளே இந்த கல்யாணத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி சீக்கிரமாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை நாங்கள் பண்ண மாட்டோமா, இதையும் நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கடா, என் பொண்ணுக்கு நான் மருது கூட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இந்த இடத்துல திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் எது எப்படியோ மாப்பிள்ள, நீங்கள் ரேவதி கையில் மோதிரத்தை போட்டிங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இப்போ கல்யாணமும் உங்கள் கூட தான் நடக்கும்ன்றது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இந்த மருதுவோட ஆட்டமும் இந்த சூரியகலா ஆட்டமும் வந்து இந்த வீட்டில் நடக்காதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நடக்கிறது என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அந்த இடத்துல அந்த ரெட்டோட முகமுடியை நீங்கள் எடுத்தீங்கல்ல சார், அதை கொஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வச்சு ஏதாவது தடையும் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு ஒரு ஞாபகம் வருது, அவன் கையில் ஒரு தடையை இருந்த மாதிரியும் அவன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருந்ததை நம்ம கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டதாக வந்து நம்ம ரெட்டு யாருன்றதை கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நம்ம ரெட்டு யாருன்றதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நம்ம சந்திரகலாவோட முகத்தில் கரிய பூச தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதை காலத்தில் எப்படிலாம் கொண்டு வராங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.